அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் பார்க்க போகிற தலைப்பு செயல் 1 சிந்தனை 2. அது எப்படின்னு பார்க்கோம்னா, மழை பெய்யுறது எல்லாருக்கும் பிடிச்சமான விஷயம். மழை பெய்ஞ்சால் பொதுவாகவே எல்லோரும் சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி விவசாயிகள் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இந்த பானை செய்கிற குயவர்களும் செங்கல் இருக்கிற தொழிலாளர்களும் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சால் கஷ்டப்படுவாங்க. ஏன்னா மழை பெஞ்சால் அவங்க தொழில் செய்ய முடியாது. ஆனால் விவசாயம் மழை பெஞ்சால் தான் செய்ய முடியும். அதுதான் செயல் 1 சிந்தனை வேறுன்னு சொல்கிறது. அதே மாதிரி ஒரு மருத்துவமனையோ அல்லது மருத்துவரோ ஒரு காலையில் எழுந்த உடனே சாமி கும்பிட்றாரு அப்படின்னா, இன்றைக்கி நமக்கு நிறைய பேஷண்ட்டுங்க வரணும், இன்றைக்கி நல்லா கலெக்ஷன் ஆகணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது அவங்க தொழிலுக்கு அது இயற்கை தான். ஆனால் நாமெல்லாம் கோயிலுக்கு போனால் என்ன வேண்டுவோம்? சாமி என்ன நோய் நொடி இல்லாமல் வச்சிரு அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் வேண்டிக்குவோம். இது ஒன்று. அடுத்து பார்த்திங்கன்னா, இயற்கையிலே சில வினோதங்கள் இருக்கிறது. மயில் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும், ஆனால் அது குரல் பார்த்திங்கன்னா இனிமையாக இருக்காது. ஆனால் குயில் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்கும், அதனுடைய குரல் இனிமையாக இருக்கும். மயிலோட அழகை ரசிக்கிறோம், ஆனால் குயிலோட குரலை ரசிக்கிறோம். இது இயற்கையினுடைய வினோதம். அதே மாதிரி உலக பேரழகின்னு சொல்லப்படுகிற கிளியோபாட்ராவை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கிளியோபாட்ரா அதேமாதிரி உலக பிரசித்தி பெற்ற ஒரு எழுத்தாளர் ஷேக்ஸ்பியர் இருக்கார் இல்லையா, அவரை போய் பார்த்துருக்காங்க. பார்த்தவங்க சும்மா இருந்திருக்கலாம். அதை விட்டுட்டு நாம் 2 பேரும் திருமணம் செஞ்சுக்கலாமே, உங்களை மாதிரி அறிவாகவும் என்ன மாதிரி அழகாகவும் குழந்தை பிறக்குமே அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் என்ன சொன்னாராம், நீ சொன்ன மாதிரி பிறந்துட்டா ஓகே, ஆனால் பிறக்க போகிற குழந்த என்ன மாதிரி அழகில்லாமையும் உன்ன மாதிரி அறிவில்லாமையும் பிறந்துட்டா என்ன பண்ணுறது? அதனால் இந்த எண்ணத்தையே நீ கைவிட்டுருன்னு சொன்னாராம். பாருங்கள், செயல் 1 திருமணங்கிறது செயல் 1 தான். ஆனால் 2 பேருடைய சிந்தனை எப்படி வேறுபடுது பாருங்கள். இதே மாதிரி முரண்பாடுகள் இன்னும் இயற்கையில் நிறைய இருக்குது. அதையெல்லாம் நம்ம கவனிக்காமல் போய்கிட்டே இருப்போம். இதுக்கு மேலேயாவது எல்லோரும் சில விஷயங்களை இது ஏன், இது எதுக்கு, இது எப்படி அப்படின்றத நீங்கள் சிந்தித்து கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே நிறைய விஷயங்கள் புரிய வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.